தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி என் மேலேயே சத்தியம் செஞ்சு சொல்லும்போது உனக்கு கெட்டதையா சொல்லிடுவேன்? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயத்தை தான் இப்போது உன்னிடம் சொல்லி உன் மனசை ஆசுவாசப்படுத்தி உன் வாழ்க்கையை அமைதியாக்குவதற்கு தேவையான அத்தனையையும் கொடுப்பதற்காக வந்திருக்கேன். நான் உனக்காக அனுப்புன இந்த தங்க மூட்டையை தொடுவதின் மூலமாக நீ எதிர்பார்க்கறதும் உனக்கு தேவையானதும் எல்லாமே உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் என் தங்கமே. உன் வாழ்க்கையிலிருந்து இப்போது இருள் விலக ஆரம்பிச்சிருச்சு. நான் உன்னை ஆக்கிரமிச்சு எல்லா நல்ல அழகான விஷயங்களையும் உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன் என் தங்கமே. நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்கிறதுக்கு மற்றவங்க உன்னை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நன்மைகள் உன் வாழ்வில் வந்து சேரும்படியும் இந்த வராகி தாய் செய்ய போகிறேன் என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலையும் மாயைகள் உன்னை ஆக்கிரமிக்காம, தப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காம தொடர்ந்து உன்னை பாதுகாத்து நல்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த தங்க மூட்டையவே தொட சொன்னேன். அவ்வளவு எளிதாக ஒவ்வொரு நாளும் நிம்மதி உன்னை ஆக்கிரமிக்காம பல துக்கங்களும் பல துயரங்களும் உன்னை ஆட்டி படைக்கிறது எனக்கு நல்லா தெரியும் என் தங்கமே. நான் சொல்ல வர்றத கொஞ்சம் நல்லா கேளு. வாழ்க்கைனா ஏற்றமும் இரக்கமும் இருக்க தான் செய்யும். அதில் என்ன நடந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்க நீ தயாராக இருக்கணும். எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காதல்லவா? எது சரியாக இருக்கோ அதை ஏற்றுக்கிட்டு தப்பான விஷயங்களை சரி செஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்க வீட்டு கஷ்டத்தையோ துயரத்தையோ சொல்லும்போது உன் ஆள் மனசுக்குள்ளே நீ அதை பற்றி யோசித்து வருத்தப்பட்டு நமக்கும் இப்படி நடந்துடுமோ, நம்ம வாழ்க்கையில இப்படி ஆயிடுமோன்னு கற்பனையாக யோசித்து பயப்படாதே. கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டதுன்னா அது உன் வாழ்க்கையிலையும் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு துணையாக நான் இருக்கனோ இல்லையோ, உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா? எப்போதும் எதை நினச்சும் பயப்படாம எல்லாமே சரியாகும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் மனசில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடம் ஆறுதல் தேடி அழகான மனசை அற்புதமாக அமைச்சிக்க பழகு. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு காகிதத்தில் கூட எழுதி அதை தீயில போட்டு பொசுக்கிடு. எப்போதும் உன் மனசு அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது என் தங்கமே. நிம்மதியாக சரியாக தூங்காம உடல் சோர்வாலையும் மனச்சோர்வாலையும் தவச்சிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான எல்லா சக்திகளையும் நான் கொடுக்க போகிறேன். ஜோதி வடிவில் வந்து உன் மனச்சோர்வுகளை நீக்கி உனக்கு உற்சாகம் தருவேன். இப்போது நீ களைப்பாக இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான ஆறுதலை தந்து உனக்கு நல்வழி காட்டுவதற்காக இந்த தங்க மூட்டையோடு ஓடி வந்தேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எந்த நிமிஷம் வேணாலும் எப்படிப்பட்ட மாற்றம் வேணாலும் வரும்னு அதை எதிர்கொள்ள தயாராகு. நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீனா அனைத்தையும் சரியாக முறையாக நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. நான் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும்னு சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த காலகட்டம் இப்போது வந்துருச்சு. நீ யாருக்காவது துரோகம் செஞ்சினா அதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. எல்லா தவறும் எல்லா பொய்களும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்து தான் தீரும். அதை யாராலும் மூடி மறைக்க முடியாது என் செல்லமே. அப்படி நீ ஒருத்தரை ஏமாத்தணும்னு நினச்சினா கடைசியில் ஏமாந்து போவது நீயாகத்தான் இருப்பாய். தவறு என்பது நிரந்தரமற்றது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எல்லாவற்றையும் சரியான வகையில் செய்ய பழகு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எல்லார் வாழ்விலும் பிரச்சனை வந்து போகத்தான் செய்யும். அதை நீ பெருசாக நினைக்காத என் செல்லமே. வாழ்க்கையில் எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் என் வராகி தாய் பார்த்துக்குவான்னு நிம்மதியாக இரு. என் அன்பு குழந்தை, நீ வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்ததையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னுடைய எல்லா முயற்சியிலும் ஏதாவது ஒரு தடங்கள் வருது, எதுவுமே சரியாக நல்லபடியாக நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தத்தோடும் வேதனையோடும் இருந்த உனக்கு
எல்லாத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அதற்கான தீர்வுகளும் உன் வாழ்க்கையில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை தேடி அடைய பழகு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தெரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கதும் கவலைப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும். கூடிய விரைவில் உனக்கான ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன். உன் பிரச்சனைகள் எவ்வளோ பெருசுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காம அதற்குரிய தீர்வை பற்றி யோசி. இந்த வராகி தாய் உனக்கு துணையாக இருக்கும்போது தப்பாகவோ தவறாகவோ எதுவும் நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. இந்த வராகி உனக்குள்ள கலந்து உனக்கு ஒரு நல்வழியை காட்டி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உன் வாழ்வில் வரக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் பிரச்சனைகளையும் பெருசாக நினச்சி உன் வாழ்க்கை துணையை நீ தொலைச்சி விட வேண்டாம். குடும்பம்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து அப்படி இப்படியே வாழத்தான் வேணும். எக்காரணம் கொண்டும் பிரச்சனைகளை பெருசாக்க நினைக்காதே. எந்த அளவுக்கு அதை சுருக்கி சுமூகமாக முடிக்க முடியுமோ அப்படி நீ செய்யும்போது கருத்து வேறுபாடுகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். நடந்ததையே நினச்சி வருந்துறதை விட்டுட்டு இனி நடப்பது நல்லதாக இருக்கும்னு நினை. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காம போகாது என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் சுபமங்கலகரமான காரியங்களை நான் நடத்தி தரேன். உனக்கு தேவையான மன ஆறுதலும் நிச்சயம் கிடைக்கும். எதையாவது மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. உன்னிடம் ஏதாவது ஒரு வழியில் நான் வந்து பேசி உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன். முதல்ல உன்கிட்ட என்ன இருக்கோ, நான் உனக்கு என்ன கொடுத்துருக்கணும், அதற்காக நன்றி சொல்லி சந்தோஷமாக வாழ பழகிக்கிட்டினா இல்லாதவைகள் தானாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. நீ எப்பவும் எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காதே. எப்போவுமே முகத்தை சிரிச்ச முகமாக வச்சுக்கிட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சீனா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உனக்கு வாழ்க்கையில் கெட்டதே நடக்குதேன்னு யோசிக்காத. எல்லார் நன்மைக்காகவும் தீவிரமாக யோசிக்கும் உன்னைய நான் யோசிக்காமல் விட்டுட மாட்டேன். உன்னுடைய எல்லா கவலைகளையும் மாற்றி அமைச்சு சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீயாகவே எதையாவது யோசிச்சு உன் உடம்பை கெடுத்துக்காத. நீ மற்றவங்களுக்காக எப்படி என்னிடம் பிரார்த்தனை செய்தாயோ அதே போல உனக்கானதை நீ என்னிடம் கேட்காவிட்டாலும் கூட நான் உனக்காக செஞ்சு தருவேன் என் செல்லமே. எப்பவும் எதை நினைச்சும் கவலைப்படாம எல்லாமே சரியாயிடும்னு சந்தோஷமாக இரு. உன் முழு மன சக்தியையும் எனக்குள்ள கொடுத்துட்டினா நான் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சமாளிக்கிற சக்தியையும் திறமையையும் மீண்டும் உனக்குள்ள கொடுப்பேன். நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்படாம உன் பிரார்த்தனைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியா செய். வழக்கம் போல எல்லா பிரச்சனைகளும் என் அருளால் உனக்கு சரியாவதை நீ கண்கூடாக காணுவாய் என் செல்வமே. வார்த்தைகளை பல பேர் பேசலாம். நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், நான் தான் பெருசு, நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன்னு சொன்னாலும் செயலில் அவர்கள் சரியானவர்களாக உண்மையானவர்களாக எல்லாத்தையும் சரியாக செய்பவர்களாக இருப்பார்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் நீ எதையும் பயமின்றி எதிர்கொள். இந்த வராகி தாய் உன் முயற்சிகளை வீணாக்காம உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களையும் உன் வாழ்வில் கிடைக்கச் செய்வேன். நிச்சயம் நீ நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் உன் வாழ்க்கையை வாழ முடியும்.